அடுத்தடுத்து வீடியோ வெளியிட்டு அதிரடி காட்டும் மோடி. முடங்கும் அபாயத்தில் எதிர்க்கட்சிகள். டெல்லி ஜந்தர் மந்தரில் என்ன நடக்கிறது? இறுதி கட்டத்தை எட்டிய போராட்டம். மாணவர்களுக்கு அறிவுரையுடன் அரசியல் அதிரடியை காட்டிய அண்ணாமலை. அதிர்ந்த அரங்கம். தமிழகத்தில் காணாமல் போன கரப்பான் பூச்சிகள் நடத்துவது நீட்டுக்கு எதிரான போராட்டமா அல்லது விஜய்க்கு எதிரான போராட்டமா என்பது பெரும் சந்தேகத்தை எழுப்புகிறது. மோடி ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும் விஜய். என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு அரசியல் களத்துல எதிர்கட்சிகள் எல்லாம் நினைக்கிறது ஒன்னா இருக்குது, ஆனா களத்துல நடக்கிறது வேற ஒன்னா இருக்குதுன்னு இன்னைக்கு அவங்க எல்லாருமே புலம்பக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ராகுல் காந்தி ஒரு பக்கம் அவரும் போராட்டம் பண்றேன்னு ஏதோ டிசைனா ஏதோ பண்ணி பார்த்தாரு. ஒன்னும் வண்டி செல்ஃப் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா இவரு இந்த கரப்பாம்பூச்சி கூட போய் ஒட்டிக்கலான்னு அவரு ஒரு பக்கம் ட்ரை பண்ணாரு. ஆனா அதுவும் நடக்கல. ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஒரு தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணாரு. இங்க ஒண்ணுமே நடக்கலைங்கிறது இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, உணர்ந்துகிட்டாங்க. பிரதமர் மோடி அவர்கள் நேற்று இரவு திடீர்னு ஒரு காணொளி வெளியிட்டாரு. அது இன்னைக்கு கிட்டத்தட்ட 32 கோடி மக்கள் அவரோட காணொலியை பார்த்திருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு? இளைஞர்களுடைய எதிர்காலம் தான் நாட்டினுடைய வளர்ச்சி, அவங்களுக்காக தான் இந்த அரசு இயங்கிட்டு இருக்குது. பேப்பர் லீக்கேஜ்ங்கிறது தப்பு தான், தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது அவரு பல உறுதிமொழிகள் எல்லாம் கொடுத்தாரு. அந்த காணொளி தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் 30க்கும் மேற்பட்டான கோடி மக்கள் அந்த காணொலியை பார்த்திருக்காங்க. உடனே நேற்று இரவு மறுபடியும் ஒரு வீடியோவை வெளியிட்டு இந்த காணொலியை ஷேர் பண்ண இந்த இளைஞர்களுக்கு, ஆதரவு கொடுத்த இளைஞர்களுக்கு எல்லாமே நன்றியும் ஒரு பக்கம் தெரிவிச்சிட்டாரு. ஆனா ராகுல் காந்தி கடைசியா வெளியிட்ட 15 வீடியோவே 20 கோடி மக்கள் தான் பார்த்திருக்காங்க. ஆனா மோடி ஒரே ஒரு வீடியோ தான் 32 கோடி மக்கள் பார்த்துட்டாங்க. இதுதான் மோடிக்கும் மற்ற எதிர்கட்சிகளும் இருக்கக்கூடிய வித்தியாசமுங்கிறது. இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல என்ன நடந்துட்டு இருக்கு? இவனுங்கெல்லாம் எவனே தெரியல. 5 ஸ்டார் ஹோட்டல், டெல்லியில இருக்கக்கூடிய மிக காஸ்ட்லியான ஹோட்டல்ல இருந்து பீஸா, பர்கரு, டீ, என்னென்ன ஐட்டம் எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்குமோ அத்தனையும் அங்க போராடக்கூடிய மாணவர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இதுவெல்லாம் எங்க இருந்தெல்லாம் யாரெல்லாம் ஆர்டர் பண்றாங்கன்னு தெரியல. ஸ்விக்கி, சுமோட்டோல இருந்து பண்றானுங்க, அமெரிக்காவில இருந்து ஸ்பான்சர் பண்றானுங்க, ஆஸ்திரேலியாவில இருந்து ஸ்பான்சர் பண்றானுங்க, பங்களாதேஷ்ல இருந்து ஒரு ஜமாத் நேரடியா ஆதரவு கொடுக்குது. இந்த மாதிரி பல வெளிநாட்டுகள்ல இருந்து நிதி உதவி அளிச்சு அந்த மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல நாட்டுக்கு எதிராக அந்த மாணவர்களை திசை திருப்பிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும்தான். யாருக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான உணவு சாப்பிடணுமோ டெல்லி ஜந்தர் மந்தர் போங்க, நீங்களும் காஸ்ட்லியான உணவுகளை சாப்பிடலாங்கிறது தான் இன்னைக்கு அங்க நடந்துட்டு இருக்குது. அவங்க உண்மையாலுமே மாணவர்களாங்கிறது பெரும் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நிகழ்வா தான் இருக்குது. மத்திய அரசு ஒரு பக்கம் அவங்கள கூப்பிட்டு பேசிக்கிட்டு அங்க சிஆர்பிஎஃப் வீரர்களை குவிச்சிட்டு இருக்கிறாங்க. அது என்னவோ இவங்களுக்கு பெரிய அச்சம் வந்துருச்சாட்டங்குது இந்த கரப்பாம்பூச்சி தலைவனுக்கு. உடனே போய் போலீஸ் கமிஷனர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சுறான். ஏன்னா மத்திய அரசு அராஜகம் பண்ற கல்வீச்சில் ஈடுபடக்கூடிய மாணவர்களை கண்டறிஞ்சு அவங்களோட பாஸ்போர்ட்டை ரத்து பண்றேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துதாங்களாம். உடனே இந்த கரப்பாம்பூச்சி தலைவன் போய் கமிஷனர் காலில் விழுந்து கெஞ்சுறான். இவனுங்க எல்லாம் ஒரு அரசை எதிர்க்கணும் அப்படின்னா ஜனநாயக ரீதியா நீ எதிர்த்து குரல் கொடு, போராட்டம் பண்ணு, எல்லாத்துக்குமே இங்க உரிமை இருக்கு. இந்தியாவை மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நீ அதை விட்டுட்டு கல்வீச்சிக்கிட்டு நீ அரசு சொத்தை சேதப்படுத்திக்கிட்டு நீங்கெல்லாம் மாணவர்களாங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது. இதெல்லாம் அங்க ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. தர்மேந்திரன் பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க. எல்லாமே ஆலோசனை பண்றேன்னு சொல்லி ஜே.பி. நட்டா அவர்களும் கரப்பான் பூச்சியினுடைய தலைவர்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா அடுத்தடுத்த விஷயங்கள் அங்க அப்படி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த கூட்டத்தை முடக்கும் விதமா. ஆனா இன்னைக்கு மாலை 3:30 மணிலிருந்து 4 மணிக்குள்ள இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க மத்திய அரசும் இந்த கரப்பான் பூச்சி கூட. அப்ப ஏறத்தாழ இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே கரப்பான் பூச்சிகள் எல்லாம் சிஆர்பிஎஃப் மத்திய அரசு எல்லாம் இணைஞ்சு நசுக்க போறாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாதுங்கிறதான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் தினசரி தமிழக செய்தி சேனல்ல இடம் பிடிக்கும் அளவுக்கு தான் அவர் பத்தின செய்திகள் தொடர்ந்து வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்கிறதான். என்னன்னா
அவரே ஒரு கல்லூரி விழாவுல போய் பேசினாரு. அத கூட செய்தியாக்குறாங்க இங்க. அப்படின்னா இவங்களுக்கு செய்தி கிடைக்கல போல. ஒரு கான்ட்ரோவர்சியான செய்தி இல்லாதனால, அண்ணாமலை எத பேசினாலும் இவங்களுக்கு கான்ட்ரோவர்சியா ஒரு செய்திய போட்டு, இவரு மோடிக்கு எதிரா வந்துட்டாரு. நீட்டுக்கு எதிரா களமிறங்கிட்டாருன்னு, இவங்க அடுத்தடுத்துன்னு இவங்க அண்ணாமலை மீதான செய்திகள் தொடர்ந்து சர்ச்சைக்கு விதமா தான் இவங்க எழுதிட்டு இருக்காங்க. நேத்து கூட அண்ணாமலை அவர்கள் கல்லூரி விழாவுல போயி, சினிமா மோகத்திலிருந்து வெளியில வரணும். இன்னைக்கு நம்மளெல்லாம் பல பொருட்கள் வாங்குறேன்னு சொல்லி நடிக்கிற இந்த சினிமா நடிகர்கள்லாம் அவிங்களே ஃபர்ஸ்ட் அந்த பொருள்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம மேல அவங்கெல்லாம் திணிச்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த சினிமா மோகத்துல இருந்தெல்லாம் நம்ம எல்லாம் வெளியில வரணும். இந்த கல்ட் பாலிடிக்ஸ்லாம் நமக்கெல்லாம் ஒத்து வராது, செட் ஆகாது அப்படின்னு பல அறிவுரைகள் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியில கல்லூரி மாணவர்கள்கிட்ட வெளிப்படையாவே பேசினாரு. நம்ம நாடு இன்னைக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு உலக நாடுகளே எல்லா நாடுகளும் போரால பாதிக்கப்பட்டு அந்தந்த நாட்டினுடைய பொருளாதாரம் படுத்துருச்சு. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்ம நாடு 7-8% வளர்ச்சியில இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது, இந்த வளர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல மாணவர்களாகி நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க? ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்களா? வேற ஏதாச்சும் சயின்டிஸ்ட் அந்த மாதிரி யோசிக்க போறீங்களா? சர்வீஸ் ஓரியன்டா பண்ண போறீங்களா? எல்லாமே இந்த நாட்டுல அவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி இருக்கு. மாணவர்கள் நீங்க இதை எப்படி கையில புடிச்சுக்க போறீங்க? உங்களோட இலக்கு என்ன? அப்படின்னு பலவிதமான கேள்விகள் மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் குடுக்குற அளவுக்கு திரு அண்ணாமலையரோட பேச்சுக்களும் அமைஞ்சுது. இததான் இங்க இந்த மீடியாக்காரங்க எடுத்து போட்டுக்கிட்டு, இவரு சினிமாவுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சுட்டான்னு உடனே அடுத்த ஒரு இன்னொரு கதைய கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இங்க தமிழகத்துல. இவங்க அண்ணாமலை எத பண்ணுனாலும் தப்பா தான் எடுத்துக்கிறாங்களே தவிர, சரிங்கிறது ஒண்ணும் இல்ல. அவரு ஏற்கனவே இப்படிதான் மாணவர்களுக்கு தான் ஆதரவா போனாரு. இந்த கல்வீச்சு சம்பவத்துக்கு இருக்கிறவங்களுக்கு அவரு அறிக்கையில ஒரு வார்த்தை கூட பேசலன்னு சொல்லி பலரும் பேசினாங்க. நம்மளும் கூட திரு அண்ணாமலை அவர்கள் அத பத்தி கண்டிச்சும் இருக்கிறோம். கல்வீச்சில ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது இவரு ஒரு கண்டனம் கூட குடுக்கல. மாணவர்களுக்கு ஆதரவு மட்டும் தான் தெரிவிச்சிருக்கிறாரே தவிரங்கிறது தான். அதனால திரு அண்ணாமலை அவர்களுடைய மாற்றமும் அது வேற நோக்கி பயணிக்குது. இதுவரையிலும் பாஜகவுல இருந்தாரு. இப்ப அவரு ஒரு தனி ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்கிறது ஒரு அவரோட நகர்வுகள், அவரது பேச்சுக்கள் மூலியமா நம்மளாலயும் உணர்ந்துக்க முடியுது. இதெல்லாம் இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டுல 5 வருஷமா இந்த கரப்பான்பூச்சிகள் எல்லாம் எங்க காணாம போனானுங்கன்னே தெரியல. பரதேசி நாய்ங்க. கண்ட கண்ட நாய்ங்கலாம் இன்னைக்கு மத்திய அரசுக்கு எதிரா, நீட்டுக்கு எதிரா குரல் கொடுக்குறேன்னு சொல்லி வந்துட்டானுங்க. 5 வருஷம் திமுக இருக்கும்போது இந்த நாய்ங்க பரதேசிங்கலாம் எங்க இருந்தானுங்கன்னே தெரியல. ஆனா இன்னைக்கு இவனுங்க எல்லாமே கருத்து கூந்தல்லாம் இவனுங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறானுங்க. இந்த வெற்றிமாறன், பா ரஞ்சித், இன்னைக்கு பாருங்க ஜோதிகா, இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க இந்த 5 வருஷமா? 5 வருஷமா போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு, சம்பாரிச்சுக்கிட்டு இருந்துட்டு, இன்னைக்கு கருத்து கூந்தல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இந்த போராட்டத்தெல்லாம் நேத்து கூட பாருங்க ஒரு போராட்டத்துல ஒரு நடிகை சனம் செட்டி அவங்க பேசும்போது மைக்கெல்லாம் புடுங்கிக்கிட்டு துரத்தி விட்டாங்க. ஏன்னா அவர் விஜய் ரசிகராமா. இவனுங்க எல்லாமே ஒரு செட் ஆப் ஃபார்மட். மோடிக்கு எதிரா, மத்திய அரசுக்கு எதிரா, இப்ப விஜய்க்கு எதிராவும் கிளம்பிட்டானுங்க. இதெல்லாம் திட்டமிட்டு இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மாணவர்கள் அமைப்புலாம் போராடலாமா? இஸ்லாமியர்களோட மாணவர் அமைப்பு போராடலாமா? வேற மத்த அமைப்புகள் அங்க போராடுறதுக்கு வரக்கூடாமா? திமுக இன்னைக்கு பாருங்க, திமுகவுடைய ஜென்சி இளைஞர்களே போராடக்கூடாதுன்னு சொல்றானுங்க. திமுக அது அந்த கதை அது வேற விஷயம். ஆனா இதனுடைய நோக்கம் பாருங்க எவ்வளவு கிளியரா மத்திய அரசுக்கு மோடிக்கு எதிரா இவங்க விஷம பிரச்சாரத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில விதைக்கிறாங்கன்னு. இதெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல மத்திய அரசுக்கு எதிரா இவங்க செயல்படுறானுங்களா? அல்லது இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவங்களுக்கு எதிரா செயல்படுறாங்களாங்கிறது பெரிய ஆச்சரியமா தான் இன்னைக்கு தமிழகத்துல போராட்டங்கிற பேர்ல நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் இங்கேயும் பல ஊடகங்கள் அதையும் மக்கள் மத்தியில கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தர்மேந்திரன் பிரதான் பதவி விலகிறதுனால ஒன்னும் நடக்க போறது கிடையாது. நம்மளும் எதிர்க்கிறோம் தான். ஆனா ஒரு அமைச்சர் பதவி விலகினதுனால இந்த மாற்றம் வந்துருமா அப்படின்னா நிச்சயமா வராது. இதுக்கெல்லாம் பெரிய ப்ராசஸ் இருக்குது. அது ஒன் பை ஒன்னா செயல்படுத்தினாதான் இந்த நீட்டு பிரச்சனையை ஒழிக்க முடியுங்கிறத அவரு பேசினாரு. இதெல்லாம் தான் இன்னைக்கு பல சந்தேகத்தை எழுப்புற விதமா அவரது பேச்சுக்கெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்கிறதான். ஒருவேளை விஜய் அவர்கள் மோடிக்கு ஆதரவா செயல்படுறாங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. ஏன்னா எல்லாருமே
நீட்டுக்கு எதிரா போராடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நீட்டு வேணும் வேணான்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா அதுக்கு தீர்வு அமைச்சர் பதவி விலகல அப்படிங்கிறத மட்டும் இவங்க சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி கைதாகி அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு இரவே ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் அடுத்த நாள் மதியானம் தான் அறிக்கையே வெளியிட்டாரு. அப்படின்னா என்ன விஜயனுடைய ஸ்டாண்டுங்கிறது இன்னும் சந்தேகத்துக்குரிய அளவுல தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு விஜய் கட்சியினுடைய நாஞ்சில் சம்பத் கூட அண்ணாமலை மிகப்பெரிய போர்ஸ்ங்க. அவர்கிட்ட மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குது. அவர்கிட்ட சோசியல் மீடியா பலமும் இருக்கு. அறிவார்ந்த அரசியல் அறிவார்ந்த கூட்டம் இன்னைக்கு அண்ணாமலையோட இருக்கு. அவரும் 31ல ஆட்சி மாற்றம்னு சொல்லி தான் அவர் வராரு. இனிமேலுக்கு இங்க தமிழகத்துல அதிமுகவோ திமுகவுக்கோ இடம் இல்ல. நிச்சயமா அடுத்து களங்கிறது விஜய் விசஸ் அண்ணாமலைங்கிறதா மாறப்போகுதுன்னு நாஞ்சில் சம்பத்தே இன்னைக்கு பேசுறாரு. அப்படின்னா அண்ணாமலையை இவங்க எல்லாமே ஒரு எதிர்க்கட்சி தலைவரா ஏத்துக்கிட்டாங்கிறது ஒரு எல்லளவும் காரணமாகவும் இருக்கவும் முடியாதுங்கிறதான். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்னு திமுக அதிமுக எல்லாமே முழிச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை தெளிவா நம்மளோட இலக்கு என்னங்கிறது சொல்லிட்டு ஒவ்வொரு இலக்கா அவர் பயணிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு விஜய் ஆளும் தரப்புக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்குதுங்கிறதான். எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு தளத்தில் இருக்கக்கூடிய நீட்டு போராட்டங்கிற பேர்ல காணாம போன கரப்பான் பூச்சி பண்ற போராட்டங்களும் சரி, டெல்லி ஜந்தர் மந்தர்ல டெல்லியில இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த தேச விரோதி கரப்பான்பூச்சிகளுக்கும் சரி, நிச்சயமா மோடி அவர்கள் விரைவில் ஒரு தீர்வு எட்டப்படுங்கிறது தான் நம்பப்படுகிறது. பார்ப்போம் அடுத்தடுத்த காணொளியில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை. நன்றி, வணக்கம்.